ஜேவிபி என்பிபி தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக பல புழுகு மூட்டைகளை வடக்கு கிழக்கிலே அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை புழுகு மூட்டைகளும் நாளைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இறுதி பிரச்சார கூட்டத்திலே யாழ்ப்பாணத்தில் வைத்து அம்பலப்படுத்தப்படும். இப்பொழுது உதாரணத்துக்கு ஒன்றை அம்பலப்படுத்துகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஜேவிபி என்பிபி தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக பல புழுகு மூட்டைகளை வடக்கு கிழக்கிலே அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை புழுகு மூட்டைகளும் நாளைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இறுதி பிரச்சார கூட்டத்திலே யாழ்ப்பாணத்தில் வைத்து அம்பலப்படுத்தப்படும். இப்பொழுது உதாரணத்துக்கு ஒன்றை அம்பலப்படுத்துகின்றேன். வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு 5000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருப்பதாக அண்ட புழுகு ஒன்றை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். உண்மையில் வடமாகாணத்துக்குத்தான் 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் வடமாகாணத்திலே 5 மாவட்டங்கள் இடம்பெறுகின்றன: யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு. அப்படி பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்துக்கு வெறும் 1000 மில்லியன் ரூபாய் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சிரிப்புக்குரிய விடயம் என்னவென்றால், கடந்த ரணிலினுடைய ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்திற்கு 1300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆகவே ரணில் ஒதுக்கிய நிதியை விட 300 மில்லியன் ரூபாவை குறைவாக ஒதுக்கிவிட்டு வெறும் 1000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கிவிட்டு வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒட்டுமொத்த 5000 மில்லியன் ரூபாவை யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கியதாக மக்களை அப்பட்டமாக வெட்கமில்லாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. இதில் சிரிப்புக்குரிய விடயம் என்னவென்றால், வீதி அபிவிருத்தி அதிகார சபை சொல்லியிருக்கிறது 1 கிலோமீட்டரை அபிவிருத்தி செய்வதற்கு 40 மில்லியன் ரூபாவில் இருந்து 50 மில்லியன் ரூபாய் செலவாகும் என்று. ஆனால் ஜேவிபி சொல்லுகிறது தாங்கள் ஒதுக்கிய நிதியை வைத்து யாழ்ப்பாணத்தினுடைய வீதிகளை ஒட்டுமொத்தமாக அபிவிருத்தி செய்ய போவதாக. உண்மையில் 1000 மில்லியன் ரூபாவில் வெறும் 20 கிலோமீட்டர் வீதியை மாத்திரம்தான் அபிவிருத்தி செய்ய முடியும். ஆகவே ஜேவிபியினுடைய அண்ட புழுகுகளுக்கு எமது மக்கள் வாக்குகளால் பதிலடி கொடுக்க வேண்டும். எமது மண்ணிலிருந்து ஒரு வாக்கு தன்னும் சிங்கள கட்சிகளுக்கு விழக்கூடாது. மிகுதி அத்தனை புழுகு மூட்டைகளும் நாளைய இறுதி பிரச்சார கூட்டத்தில் அம்பலப்படுத்தப்படும்.